8 பேரு அம்மா வந்துகிட்டு இருக்கா. சரி. வீர் 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 வீர்னு வாரா. அவ எப்படி வருகிறா தெரியுமா? எப்படி அம்மா? அந்த மகிடனையும் கொன்று விட்டு காளியர்கள் 8 பேர் மலமலன்னு மலமலன்னு வாரா. அப்படி போறதா அவன் சூரனையும் வத முடிந்து ஏ காளியம்மா ஏ மாரியம்மா அவன் துள்ளு போட்டு ஏ காளியம்மா ஏ மாரியம்மா துள்ளு போட்டு கல்யாணம் முடிக்க சொல்லி ஏ காளியம்மா ஏ மாரியம்மா கரை கண்டனே முடிக்க சொல்லி ஏ மாரியம்மா கல்யாணம் 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 என்று எப்படி வருகிறாள்? அந்த மாகாளி துள் போட்டு வாரா. வீர மாகாளி 8 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இவ வந்துகிட்டு இருக்காளா? வீரமாகாளி 8 பேர்களும் வாரா. அப்படி வரும்போது ஆண்டவன் பார்த்தார். ஆகா காளி எல்லாம் வந்துகிட்டு இருக்கா, வீரமாகாளி வாராளே அப்படின்னு மனைவி பார்வதி கிட்ட வாராரு. ஏன் பார்வதி என்னையா என்ன எட்டி பார்வதி அங்க பாத்தியா? அட்டகாளி 8 பேரும் வந்துகிட்டு இருக்கா. அடியே பார்வதி மாகாளி 8 பேர்களும் வந்து கொண்டிருக்காளடி. அந்த காளி வந்தான்னா என்ன கல்யாணம் முடிக்க சொல்வாளே, மாறி வந்தான்னா என்ன மாலையிட சொல்வாளே. யோ திருட்டு பரமசிவமே, எதுக்கு பயப்படுதீரு? பரமசிவத்துக்கும் இருக்கா திருட்டு பரமசிவம். திருட்டு பரமசிவம் எதுக்கு பயப்படுதீரியா? கல்யாணம் முடிக்க சொல்வாளே. ஏன் முடிக்க சொல்வா? நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு சொல்லி தான் அனுப்புன மகடாசுரம் போர் முடிக்கிறதுக்கு. அப்ப நீரு அவளை கட்டிக்கிட்டதுன்னு சொன்னது உண்மை. உண்மை கட்டிக்கிட்டேன்னு சொன்னதானே அவளை போருக்கு அனுப்பி இருக்கு. அப்ப கட்டிக்கிட்டதுன்னு சொன்னீர்ல? சொன்ன அப்புறம் கெட்டும் வீடு இல்லையா கைலாசத்துல வைக்கிறதுக்கு 8 வீடு வேணுமா 10 வீடு வேணுமா? ஏன்னா 8 பேரையும் நான் தாலி கட்டுறேன்னு சொல்லி இருக்கீல்ல? ஆமா. அப்ப தாலிய கட்டும். தாலி கட்ட முடியாத பார்வதி என்ன நான் 8 பேரையும் தாலி கட்டணும்னா என் நிலைமை என்ன ஆகும்? நீர் தானே சொல்லி இருக்கீரு. ஆமா கெட்டுதேன்னு சொல்லிட்டா கெட்டிடணும். ஆமா கெட்டாமன்னா விடக்கூடாது. கெட்டுதேன்னு சொல்லிட்டீர்ல அப்பம் கெட்டும். பார்வதி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ யார் தெரியுமா? அவ அசைவம் உதற வெறியோடு வந்துகிட்டு இருக்கா. அவளே பார்வதியே வெறி பிடிச்சு போய் அலையுதா. ஏ பார்வதி ரத்த வெறியோடு வந்துகிட்டு இருக்கா. என்ன போய் தாலி கட்ட சொல்றியே அவளை எப்படியாவது ஏமாத்திடுங்காரு. ஏமாத்துறதா? நான் என்னையா ஏமாத்த முடியும்? ஏற்கனவே கங்காதேவி தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணி இருக்கு. அப்புறம் நான் எப்படி அவளை ஏமாத்த முடியும்? எப்படியாவது ஏமாத்திருடி. அவளை தாலி கட்டினேன்னு வை கைலாசமே ரத்த வரியா ஆயிரும். அதனாலேயே பார்வதி அவளை நான் தாலி கட்டுவதற்கு எனக்கு மதியே இல்லையடி. அம்மா பார்வதி பார்த்தார்கள்.
ஆண்டவனோ மதிமறந்து இருக்காரு. ஆமா நாமல் பார்வதியாக இருந்து அந்த 8 பேரையும் எப்படியும் விரட்டணும். சரி என்று அம்மாளான பார்வதியால் அந்த காளியர்களை ஏமாங்க அவ கைலாசம் வருகிறாளே மாகாளியை அம்மாற்ற என் மாயன் தங்க பார்வையால் அவ வண்டு மலை வருகிறாளே அந்த வைகுண்டனார் தங்கையா பார்வதி எங்க வருகிறாள்? இங்கே வருகிறாள். அந்த வண்டு மலைக்கு வருகிறாள். வண்டு மலைக்கு வருகிறாள். வண்டு மலை சரி வண்டு மலையில வந்து நம்ம புருஷன் இடாத எடுப்பு எடுத்துட்டாரு. ஆமா நம்ம புருஷனை காப்பாத்தணுமே என்று பார்வதியால் அந்த வண்டு நல்ல மலையாடி வந்துட்டாளே பார்வதியால். ஐயா 8 நல்ல வண்டு அந்த ஈஸ்வரியால் பிடித்தார். 8 வண்டுகளை தான் அந்த ஏந்திலையால் பாட அந்த காளியம்மாளை ஏமாற்ற 8 வண்டை பிடித்தாள். யாரு? பார்வதி அம்மாள் பிடித்தார்கள். 8 வண்டை பிடித்து அந்த 8 வண்டையும் ஒரு குழந்தையாக்கி 8 குழந்தையாக்கி இந்த காளியர்கள் வரக்கூடிய பாதையில பார்வதி அம்மா போட்டுட்டாங்க. பிறந்த பிள்ளை கொப்பில் அறுக்கல கொடி அறுக்கல 8 குழந்தையும் கார் கார் கார்னு கதறிட்டு கிடக்கு நடு காட்டுக்குள்ள. இவ 8 காளியும் மகடாசூரனை போர் முடித்து அந்த மகடாசூரனை கொன்றுவிட்டு உதர வெறியோடு ஓடி வந்து கொண்டிருக்காள். இந்த பிள்ளை 8ம் கார் கார் கார்னு கதறிக்கிட்டு இருக்கு. அந்த வண்டுமலை பக்கத்தில அங்க 8 நல்ல குழந்தைகள் அங்கி அங்கி அழுகுதையா. அது அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா அம்மா என்று சொல்லி அழுது சத்தமோடு குழந்தைகளும் குவா குவா என்று அழுகிறது. அது அழுது சத்தம் போடுது. எப்படி சத்தம் போடுகிறது? வண்டுமலை பக்கத்துல பார்வதி அம்மாள் பிடித்த பிள்ளைகள் 8ம் அழுகுது. 8 குழந்தைகள் அழுது கொண்டே கிடக்குது. அப்ப அந்த மாறி சொல்லுதா, எக்கா எக்கா காளி என்ன 8 என்ன எங்கனையோ பிள்ளை சத்தம் கேக்கு. பிள்ளை சத்தம் கேக்க குவா குவான்னு குழந்தை சத்தம் போடுதடி. என்னன்னு தெரியலையே, எங்கன கடந்து சத்தம் போடுதோ. ஓடி ஓடி தேடி பாக்குறா. தாயி வீப்பி தாளையுத்து காளி அம்மாள். அவ ஓடி ஓடி தேடுதா. இந்த வண்டுமலை பக்கத்தில நடு பாதையில 8 குழந்தையும் அழுதுகிட்டு இருக்கு. 8 பிள்ளையும் காளியர்கள் பார்த்தார்கள். சிங்கமுக வாகனத்தை விட்டு இறங்கினாள். ஏன்னா பிள்ளை பாசம் யாரையும் விடாது. அது செல்வம் இல்லையா? பிள்ளை செல்வம் வந்து திங்க திங்க தெவிட்டாத கனி. செலவா பெத்துறதா செலவா கண்டம் பண்ணிடுறா. கண்டம் உருப்பிட வேண்டாம்.
யாரு? அப்ப நான் தான் முதல்ல உருப்படாம போனேன். பெத்து போடுறது 7-8 பெத்து நான் தானே ஏகப்பட்டதை கண்டம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு தான் 5-6 கிடக்க போதாதா? இருந்தாலும் கண்டம் பண்ணவா உருப்பட மாட்டான்னு சொல்லுவோம்ல. ஒன்னோட வேண்டாங்க, பிள்ளைய வேண்டான்னு வார பிள்ளைய போறான், கண்டம் பண்ணி பேசாம இருக்கான். அதனால அவளுக்கு அதை கொடுத்து வைக்கல. காளியர்கள் குழந்தைய தூக்குனா, கையில தூக்கிட்டா. மாறி சொல்லுதா, ஏட்டி சரி பிள்ளைய தூக்காத, தூக்காத, இது காட்டுக்குள்ள கிடக்கு, காட்டுக்குள்ளே இது மாயமா இருக்கடி, மாயமா இருக்கு. ஏய் பச்சை பிள்ளை அழுதுகிட்டு கிடக்கு, நீ தூக்காதன்னு சொல்லுத சொல்லுதியே என்று ஓடோடி சென்று ஓடோடி வந்து என் தாய் வீப்பி தாளையுத்து காளியம்மா அவ ஒவ்வொரு குழந்தையாக அந்த ஒந்தனியா தூங்கினாலே ஆமமுத்து அந்த 8 நல்ல குழந்தைகளை அந்த என் தாயோ கையில எடுத்தாள் வெள்ள ஏ வீப்பி தாளையுத்து காளியம்மா என்னம்மா 8 பிள்ளைகளையும் எடுக்கிறாள். ஒருத்திக்கு ஒருத்தி ஓடி ஓடி பிள்ளையை எடுக்கிறாள். கையில எடுக்கும் போது அவ ஓடோடி எடுக்கும் போது ஏ காளி பிள்ளை உருளுதையா விரலை ஐயா அவ மாரோடு சாய்ந்தாளே எங்காளியம்மா மதிமுகத்தை முத்தினாலே காளியம்மா எட்டு பிள்ளைகளை எடுத்தால் மார்போடு சாய்த்தால் அந்த பிள்ளைகளை காளியர்கள் முத்தம் கொடுக்கிறாள். அப்ப கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? ஏ பார்வதி, பிள்ளைய காளியர்கள் 8 பேரு எடுத்து முத்தம் கொடுத்துட்டா. இனிமே நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அவளுக்கு பச்சை நரம்பு ஓட வைக்கணும். பால் அமிர்தத்தை சுரக்க வைக்கணும். அப்பதான் அவளை ஏமாத்த முடியும். ஆண்டவன் காளியர்கள் 8 பேருக்கும் பச்சை நரம்பு ஓட வைத்தார். பால் அமிர்தத்தை சுரக்க வைத்தார். 8 பேருக்கும் பால் சுரக்கு. சரி, பிள்ளை பெத்த தாய் மாதிரி நல்ல பால் சுரந்து நிக்கி. குழந்தை பெத்த தாய் மாதிரி இருக்கு, பச்சை நரம்பு ஓடுது. ஆமா, பால் சுரந்து நிக்கி. குழந்தை வாய் வைக்காம சுரக்கு. அப்ப உடனே மாறி சொல்லுதா, ஏட்டி இது என்ன கொடுமடி, இது என்னடா ஆச்சரியமா ஏட்டி இது என்ன கொடுமை, பால் சுரக்க நம்ம கீழே கிடந்த பிள்ளை எடுத்தமே, ஏ தங்கச்சி மாறி நம்ம கணவனோடு வாழ நம்ம கன்னி பெண்ணாயிருக்கோமடி, அடிய புருஷனோடு வாழ பிள்ளை எப்படி வந்த
என் மாறி மாறி எடி எனக்கு பால் சுரக்கு பால் சுரக்கு உனக்கு எப்படி இருக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கு கிழிஞ்சுது பா ஆ, உனக்கும் அப்படித்தான் இருக்கா ஆமா அக்கா எனக்கும் இருக்கு இருக்கு 8 பேருக்கும் சரி பால் சுரந்து நிக்கி ஆமா அப்ப சொல்லுதா சரி ஆமா கணேசன் ஆ, ஏட்டி சரி நம்ம ஆண்டவங்க கிட்ட போனுமே போடுமே பிள்ளைக்கு பால் சுரக்க பால் சுரக்க இந்த பால் வடிஞ்சது பாத்தியா ஆமா அம்மா கொங்கையில இருந்து சரி பிள்ளைய கீழே போட்டான் கீழே போட்டாள் இந்த பிள்ளைய தூக்க போய்த்தானே நம்மளுடைய கொங்கையில பால் சுரக்கு பால் சுரக்கு பிள்ளைய கீழே போட்டா ஆ, அந்த பிள்ளை சரி அம்மா அம்மான்னு அட்டை ஒட்டுன மாதிரி ஒட்டுது ஒட்டுது காளியர்கள் காலை கட்டி பிடிக்கி சரி அம்மா என்ன கொண்டு போ சரி அப்ப காளி சொல்லுதா வீப்பி தாளையுத்து காளி ஆமா அக்கா அக்கா பிள்ளை அழுகுதே பாவமா இருக்க பாவமா இருக்கு நம்ம பிள்ளையத்தான் தூக்குங்கடி அப்படி நம்ம பாவமடி கையிலாசம் ஆமா அடிய மதலையத்தான் தூக்குங்கடி அப்படி அடிய தூக்குங்கடி மகாதேவங்கிட்ட போவோமடி நம்ம போவோமடி ஏண்டி ஆ, பிள்ளைய தூக்குங்க தூக்குங்க நம்ம ஆண்டவங்கிட்ட போவோம் ஆண்டவங்கிட்ட போவோம் பால் தான் திறந்துட்ட ஆமா இனிமே பிள்ளைய கீழே போட்டு என்ன செய்ய என்ன அவர் செய்ய என்ன சொல்ல 8 பேரும் தூக்குனா ஆ, கைலாசத்துல வந்து நிக்க கைலாசத்துல வந்து நிக்காள் அவரு சரி நல்ல பார்வதியோட தைரியமா இருக்காரு போறா? பால் மாடோட வந்திருக்கே எப்படி நமக்கு தான் கவலை இல்லையேன்னு இல்லையா உடனே காளியர்கள் நின்று கொண்டு நின்று கொண்டு ஏ ஆண்டவனே ஏ ஆண்டவனே நான் மகடாசூரனை அழித்து வந்திருக்கிறேன் அழித்து வந்திருக்கிறேன் என்னை மாலையிட வாரும் மாலையிட வாரும் நான் சூரனை அழித்து வந்திருக்கிறேன் சூரனை அழித்து வந்திருக்கிறேன் என்னை திருப்பூட்ட வாரும் திருப்பூட்ட வாரும் என்ன கல்யாணம் முடிக்க வாரும் கல்யாணம் முடிக்க வாரும் நீர் சம்மதித்த பிரகாரம் பிரகாரம் என்ன தாலி கட்ட வாங்கன்னு கூப்பிடுதா கூப்பிடுதாள் ஏமா சரி என்ன தாலி கட்ட கூப்பிடுத ஐயா, நீர் எனக்கு என்ன சொன்னீங்க சூரனை அழிச்சு வந்தா திருப்பூட்டம்னு சொன்னீரு சூரனை சம்பாரம் பண்ணிட்டு வந்தாச்சு அதனால எங்க திருப்பூட்ட வாரும் புதன்கிழமை ஆயிட்டு ஏமா ஆ தாலி சரி நான் 3 மணிக்கு கட்டுவோன்ன ஆமா இந்த பன்னிக்குளத்து சாமி 4 மணிக்கு தான் கட்டுங்க அவன் டயம் அப்பந்தானே இருக்கு 4 மணி அந்த நட்சத்திரம் நாள் பார்த்து தான் தாலி கட்டணும் யார் கணக்கு நான் 3 மணிக்கு கட்டிட்டு ஓடிடலான்னு வில்லங்கத்துல இருக்கு இந்த சாமி என்ன 5 மணிக்கு வரைக்கும் விடாது போல் இருக்கு இல்ல, வில்லங்கத்துல நடக்கு தாலி இந்த சாமி எல்லாம் நம்மள போட்டி போடுது ஆமா ஆமா அதனால ஆ ஏ ஆண்டவா ஏ ஆண்டவா தாலி கட்ட வாரும் தாலி கட்ட வாரும் அதெல்லாம் முடியாது கொடைக்கு வேற போ ஏமா ஆ, தாலி கட்டவா ஆமா அம்மா அன்னைக்கு மகடாசுரனை கொன்னுட்டு வந்தா என்ன தாலி கட்டுறதா சொன்னீர்ல சொன்னீர்களா அதுவும் உங்க மனைவி கெங்காதேவி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீர்ல சத்தியம் பண்ணீங்களா அப்ப என்ன தாலி கட்ட வாரும் அம்மா இதெல்லாம் தருணத்தை கழிக்க அனைவரும் சொல்லிட்டு போறதுதான் தருணத்தை கழிக்கவா தாலி கட்ட முடியுமா 8 பேரும் கோழி வாள் அருவாளை எடுத்து தருணத்தை கழிக்கணுங்கிற வார்த்தை வந்துச்சு சங்க அறுத்து போடுவோம் அவனை இல்ல அவர் என்ன தருணத்தை கழிப்பங்க அவரு சொல்றாரு அதானே நீ சொல்லலையே பரமஜோன் சொல்றாரு 8 கட்டி நான் துன்பப்படணுமாம்மா அதான கேட்ட என்ன தருணத்தை கழிப்பேன்னு ஈசா சொல்லுத பிள்ளையங்குட்டி
குட்டிமா அவன கிட்ட வந்தேன்னு வையி சங்க கடிச்சு போடுவான் இனிமேல் ஒண்ண. பிள்ளை குட்டிமா வந்திருக்கியா? ஆஹா நீ வேற கெட்ட சொல்லுதா? இது வேறயா உனக்கு? பிள்ளை வேற உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்காங்க? 8 8 16. ஏ காளியர்களே ஏய், ஏம்மா பொறுமையா இரு. என்ன கோபம் வருதப்பா? இல்ல 8 8 என்ன வராது? ஆ, தாலி கட்டுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஆமா தருணத்தை கழிப்பங்க மவன நீ. 8 8 16 வந்திருக்கு. ஏய் ஏய், சொன்னதை சொல்லு. ஆ, ஏ ஆண்டவா, ஆண்டவா, நான் தாலி கட்ட சொன்னது உண்மை. உண்மை. நான் சொன்னபடி நீ நடந்திருக்கியா? நடந்திருக்கியா? நான் மகுடாசூரனை கொல்ல சொன்னேன், சரி, நீ கொன்னியா? கொன்னல. அவனை எங்க இந்த கிடக்காமல எங்கன கிடக்கான்? நான் 4 காலோட நிக்கான மேசியம் இருக்கிட்டு சிங்கமுக வாகனமாக ஏற்றுக்கொண்டு. இவனேதான். சரி, ஒரு தவறு. சரி, இரண்டாவது, ஆ, மகுடாசூரனை நீ கொல்லும் போது ஆமா, நீ அவனை கொன்றாயா? அவனை கொண்டான் தான் கொண்டையா. நான் தான் கொல்ல சொன்னேன். ஆமா, அவன் உயிர்நிலைய சொன்னது நான் தானே. நீர்தாயா நீர்தாயா. இரண்டாவது தவறு. சரி, மூணாவது நீ செஞ்ச தவறு என்ன என்ன தெரியுமா? என்ன? மகுடாசுடைய ரத்தத்தை ஆமா, ஒரு சொட்டு கூட நீ அருந்த கூடாதுன்னு சொன்ன. சொன்னது சரிதாயா. ஒரு சொட்டு விட்டா 1000 நினைக்கா. அது எத்தனை ஆயிரம் பேரா இருந்தாலும் அவன ரத்த ஒரு தாலி கட்ட போறவன் நிபந்தனை வச்சான்னா அதை கரெக்டா காப்பாத்தணும். ஓஹோ, நீ அதை செஞ்சியா? செய்யலையா. நீ தாண்டா தமையனும் மகடாசூர ரத்தத்தை அள்ளி அள்ளி குடிச்சிட்ட. குடிச்ச. மாமனை பார்த்து ரசிக்கானப்பா. ஆமா, நான் என்ன தப்பு பண்ணட்டுமே, ஆ, ரசிப்பா. இல்லையா. அதான கேட்டேன். அவன் தவறு பண்ணல. ஆ, குடிக்க கூடாது ரத்தத்தை. அதான ஆ, நீ ரத்தத்தை குடிச்சிட்ட. குடிச்ச. இது என்ன கைலாசம் தெரியுமாடி காளி? என்ன கைலாசம்? ஏ காளி, ஏ காளி. இது சாம்புராணி மணக்கும் கையில. சாம்புராணி மணக்கும் கையில இன்னைக்கு சமவாட நடிக்கு. மல்லிகை பூ மணக்கும் மையவாட நடிக்குதடி. பிச்சி போ மணக்கும் பிணவாட அடிக்குதடி. ஏ காளி, சரி, மல்லிகைப்பூ மணக்கும் கையிலை கைலை. மையவாட அடிக்கு. சரி, பிச்சிப்பூ மணக்கும் கையில சரி, இன்னைக்கு மையவாட அடிக்க, மையவாட அடிக்க. பிணவாட அடிக்க. ஆமா, ஏ காளி, ஆ, அப்படி கண்ட கழுதையெல்லாம் தின்னுட்டு வந்து நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஆமா, ஆ? கண்ட சவத்தெல்லாம் தின்னுட்டு சரி, இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க. உட்கார்ந்துகிட்டு இருக்க. கையிலைய விட்டு வெளியே போ. வெளியே போ. உன்னை நான் கல்யாணம் கட்ட முடியாது. முடியாது. முடியாதுன்னா முடியாது. சரி, வெளியில போ ஆ, அப்படின்னு சிவன் சரி, காளியம்மாளை பார்த்து கேட்காரு. கேக்காரு. அவளுக்கு எப்படி கோபம் வரும்? எப்படி வரும் கோபம்? அவ காளியாச்ச, காளி ஆட்டம் ஆடிட மாட்டா. ஆமா, கல்யாணம் முடிக்கன்னு சொல்லி ஆத்தைய காட்டிட்டு சரி, வேண்டான்னு சொன்னா விடுவாளா? விடுவாளா? எப்படி விடுவா? எப்படி விடுவா? ஏ ஈசனே, ஈசனே, யார பார்த்து நீ என்ன வார்த்தை கேட்ட? யார பார்த்து கேட்ட? காளி, காளி, லாஸ்ட் நீ செஞ்ச தவறு என்ன தெரியுமா? என்ன தவறு? நான் உன்னை தாலி கட்ட ரெடியாத்தான் இருந்தேன். சரி, நீ இங்க இருந்து போகும்போது எத்தனை பேரா போன? 8 பேரா போன. 8 பேரா? ஆமா. இப்ப நீ எத்தனை பேரா வந்திருக்க? இப்ப 8 8 16 16 1 17 உருப்படியா வந்திருக்கோம். அப்ப யார் மேல தவறு? என் மேல தவறியா? விடும். நீ வளவளான்னு சுத்தி எங்கே கொண்டு வராதியும். ஏய், ஏய், இந்த பாரு,
கேட்டு பேசு. என்ன உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஓ, ஆகணும். நீர் வந்து வாக்கு மாதிரி அன்னைக்கு சொன்னீரு. அதை சொன்னி ஈரு. ஆமா, நீ கேளு. அன்னைக்கு என்னையா சொல்லி அனுப்புனீங்க? மகடாசூரம் போர் முடித்து வந்தா உன்னை தாலி கட்டுவ, இதுக்கு ஏற்பாடு சொன்ன. ஆமா, இப்ப நீ கையிலையும் காலையும் பிள்ளைய வச்சுக்க நிக்க. இதுக்கு காரணமே நீங்க தானே ஐயா. ஏ காளி, ஏ காளி, நீ கல்யாணம் முடிக்கலையே, உனக்கு கையில பிள்ளைய, நீ மாலை மனம் முடிக்கலையே, உனக்கு மடியில பிள்ளைய, நீ புருஷன் இல்ல பிள்ளை பெற்று எப்படியே வந்தாயோ நீ. உனக்கு கல்யாணம் ஆகலைய, ஆகலையே, கையில பிள்ளையாது, பிள்ளையாது, நீ மாலை சூடலிய, மாலை சூடலைய, உனக்கு மடியில பிள்ளையாது, மடியிலே பிள்ளையாது, ஏதடி பிள்ளை? யாது? ஏ ஏ சிவனே, சிவனே, வார்த்தைய விடாதீரோ. ஆமா, ஆனா வார்த்தைய விட்டாச்சுன்னு வை, திரும்ப பிறக்க முடியாது. சரி, அடிச்சிடலாம், ஆ, ஆனா வார்த்தைய விட்ட அன்னைக்கு திரும்ப அதை எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. நான் காட்டுக்குள்ள வந்தேன், காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தேன், வண்டு மலையில குழந்தை கிடந்தது. கீழே கிடந்தது. இத நான் நம்பணும், ஆமா, நீ சொல்றத நான் நம்பணும், அப்படித்தானே? ஆ, ஏ, சரி, 8 பிள்ளையும் காட்டுக்குள்ள கிடக்குமோடி, காட்டுக்குள்ளதான் கிடந்துச்சு. நீ யாருக்கோ கள்ள பிள்ளை பெற்றிருக்க. கிடையாது. ஏ ஈசனே, ஏய், எதனாலும் கேளு, சரி, கள்ளப்பிள்ளை பெற்றவள் அப்படின்னு கேட்காத. கேட்காத. அப்ப பிள்ளையாது? காட்டுக்குள்ளதான் கிடந்துச்சு. ஏய், ஆ, திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னா மிதிச்சு போடுவேன். என்ன காட்டுக்குள்ள ஆக்காட்டியா முட்டை போட்டு? அது என்ன காட்டுக்குள்ள கிடந்துச்சு, காட்டுக்குள்ள கிடந்துச்சுங்கடி, அது எப்படி காட்டு எப்படி கிடக்கும்? கிடக்காதா? ஐயா காட்டு, ஓ, ஓ, உமக்கு பிடிக்கலன்னா விட்டுரும். ஆமா, இப்ப என்ன ஆ, என்ன நீர் தாலி கட்ட மாட்டீரு? முடியாது. முடியாதுன்னா முடியாது, முடியாதுன்னா முடியாது. மாண்டோம், மாட்டோம். நான் இனிமே சேட்டை பண்ண மாட்டோம். தாலி கட்ட முடியாது. முடியாது. யாரு? யாரு? நீ சேட்டை பண்ண மாட்டேன், நீ சொல்லுதான் நான் நம்பணும். அவரு சொல்றாரு. நேத்து 1 மணிக்கு கதவு திறந்து கிடக்கு வீட்டுல. மாட்டோம்னா மாட்டோம். ஆமா, மாட்டோம். மாட்டோம். இடிச்சுமா? மாட்டோம். ஆ, கல்யாணம் மாட்டோம். நீ நல்லா வேட்டையாடுத. மாட்டோம். 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 அதான கேட்டேன். ஆ, ஏ காளி, ஏய், நான் உன்னை கல்யாணம் முடிக்க மாட்டேன். மாட்டான். நீ கை குழந்தையோட வந்திருக்க. வந்ததால சரி வேண்டாம், விட்டுரும். போறியா? இறைவா, என்னை நீர் தாலி கட்ட வேண்டாம், தாலி கட்ட வேண்டாம். விட்டுரும். சரி, ஆனால் ஆனால் இந்த பெற்றெடு, சரி ஆ, நான் கள்ளப்பிள்ளை பெற்றவான்னு சொன்னது உனக்கு கோபம் வருத? கோபம் வருது. ஆ? ஆ, என்னடி உனக்கு கோபம் வருது? என்ன கோபம் வருது? பிள்ளை உன் பிள்ளை இல்ல, சரி, உன்னுடைய மதலை இல்ல, இல்ல, உனக்கு பச்சை நரம்பு ஓடி ஓடி, உனக்கு பால் சுரக்க எப்படி? எப்படி? குழந்தை பெற்ற தாய்க்கு தானே பால் சுரக்கும், ஆமா, உனக்கு எப்படி பால் சுரக்கு? அதான் தெரியல. தெரியலையா? ஆமா, அதத்தான் விட்டுருங்கன்ட்டன. சரி, யோ, என்ன தாலி கட்டலாம் விட்டுரும். விட்டுருவோம். நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேரு வையும் சிவனேன்னா. சரி, அதுக்கப்புறம் ஈசனுக்கு சந்தோஷம் வந்துட்டு, ஆமா, ஆனா மனசுக்குள்ள ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? பாவம், சரி, ஒரு பெண் பிள்ளைய இப்படி ஏமாத்தமே, ஆமா, அவளுக்கு நம்ம தாலி போடணும்னு சொன்னமே, சொன்னவே, அவளை நம்ம ஏமாத்திரமேன்னு அந்த மனசு வேற அவருக்கு குழம்புது. சரி, இருந்தாலும் 8 பேரையும் தாலி கட்ட முடியுமா? முடியுமா? காளி, சரி, உன்னுடைய பிள்ளைய கொண்டாமா, சரி, அந்த ஆண்டவன் பிள்ளைய கையில் எடுத்து கையில எடுத்து என்ன பேர் வைத்தார் 8 குழந்தைகளுக்கும்? குழந்தைக்கு என்ன பேர் வைத்தார்? அந்த வண்டிக்காரன், சாட்டைக்காரன், ஐயா, வண்டிக்காரன், சாட்டைக்காரன், சாட்டைக்காரன், இரவநாத சேர்வபுத்திர
கிடைச்சாச்சு. சரி ஓடு, ஓடு. ஏண்டி உள்ளே தூக்கு. இந்த வண்டி மலையான் சாமியை நீ பாத்திருக்கியா? நான் பார்க்கலையே. ஏய், நீ பார்க்காத சாமியே நாட்டுல கிடையாது, பார்க்கலங்க. பார்க்கவே இல்ல. ஏய், போய் சொல்லாத. நான் என்னை பார்த்தேன். நீ வண்டி மலையான் ஆ, நீ பாத்தியா இல்லையா? பார்க்கவே இல்ல. அந்த சாமி எல்லாரும் பார்த்திருக்கலாம், ஆ, ஆனா எல்லா இடத்துலயும் இந்த சாமி இருக்காது. எனக்கு தெரியாது. வண்டி மலையான் வண்டி மலைச்சி சரி சாமி மல்லாக்க தான் கிடக்கும், அவன் குப்புறே கிடக்கல, மல்ல. பெருசா இருக்கும். ரெண்டு மலர்ந்து கிடக்கு. வண்டி மலையான் வண்டி மலைச்சி அம்மன், சரி அம்மன் அது மல்லாக்க ரெண்டு சாமியும் படுத்திருக்கும், ஆ, ஆனா பக்கத்துல பக்கத்துல படுத்திருக்கும். சரி ரெண்டு பேர் கால் மாட்டிலையும் பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். சரி அதான் வண்டி மலையான் வண்டி மலைச்சி ஆ, அப்படின்னு ஐயா பேர் வச்சாரு. சரி சரி, பிள்ளைய பெற்றெடுத்தோம், அத்தா தண்ணி குடிச்சு தூக்க முடியுமா? பேர் வச்சீர். ஆ, பேர் வச்சு ஆண்டவா, ஆ, நாங்க பூலோகத்துல போய் போய், நாங்க பிழைக்கணும், ஆமா எங்களுக்கும் வயிறு இருக்குல்ல, வயிறு இருக்கிறா. சாப்பாடு கேட்கணும்ல. நேத்து ராத்திரி சாப்பிடல. எங்க ஆத்தா வீட்டுல சாப்பாடு இருக்கா? அத சாப்பாடு வேணும்ல. வேணும். அம்மா, ஆ, நான் பூலோகத்துல போய் பிழைக்க சரி என் வீப்பித்தாலயத்துக்காளி வரங்க கால் என்ன வரம் கேக்கால்? அவ வசமா கேக்கா, அத்தா வச்சா ஒழுங்கா வைக்கணும். ஆத்தா. அவ ஆப்பு வசமா வைக்கா சிவனுக்கு. நானா கள்ள பிள்ளை பெற்றவள், சரி நானா கணவன் இல்லாமல் பிள்ளை பெற்றவள். பிள்ளை பெற்றவள். ஏ ஈசனே, ஏய் ஈசனே, உன்னை நான் என்ன செய்யறேன் பார் பாரு என்று சரி அம்மா ஆண்டவங்கிட்ட வரம் கேட்கா. வரம் கேக்கா. ஏ ஆண்டவா, எனக்கு என்ன வரம் வேணும்? என்ன வரம் வேணும் ஈசனே? ஏ சிவனே, ஏ ஆண்டவனே, எனக்கு காய்ச்சகாரி குளிரீங்காரி வாந்திக்காரி வியாதிகாரி ஆமே, போ, ஆமா முத்து, அலமே. எனக்கு சிறுமூத்து பூமூத்து, ஆமா முத்து. என்ன முத்து? எனக்கு செந்தனலா எரியும் முத்து. அப்படி முத்து, பூமுத்து, கொடிமுத்து. எனக்கு ஆழம் முத்து அத்தி முத்து, ஆமா, போன், போன். அதிக சாம்புராணி மணக்கும் முத்து. அடே. என் முத்து என் சொத்து. ஆஹா. அம்மாள் வரங்கக்கா, சரி என் ஆண்டவங்கிட்ட என்ன வரம்? கொலகார பாவியலா சிரிக்க கூட விட மாட்டேன். யாரு? என் முத்து அடி முத்து. 21 முத்துகளை ஆமா, என் தாய் கேட்கிறாளே. ஆள முத்து அத்தி முத்து, ஆமா. ஆள முத்து அத்தி முத்து, அது சாம்புராணி மழக்கும். கொப்பாடை சிச்சிலி பூ ஏய். சொல்லு முத்து, கொப்பாடு என்ன? குணமுடைய பால் காடு ஆமா, ஆமா. காளி முத்து வரங்கக்கா. ஆமா ஆண்டவா, என்ன? சிறுமுத்து ஆமா. பூமுத்து ஆமா செந்தனடா எரியும் முத்து பெரிய முத்து. ஆலமுத்து. என் சாமி கண்ணை நோண்டிடுவேன். எனக்கு 21 முத்துகளும் ஆண்டவா. எனக்கு இனமா வேணும் ஐயா. ஆமையா. என் விப்பி தாளையத்து காளியம்மா
தாளையுத்து ஆமா காளி ஆ, சாமி முடிக்கலாமா சாமி முத்து வரங்காக்கா 21 முத்து வரம் சரி இணையனமா கேட்க ஆமா என்ன முத்து என்ன முத்து வாந்திக்காரி சரி பேதிக்காரி வேதிகாரு கால்ராக்காரி ஆமா காய்ச்சக்காரி காஞ்சக்காரு குளிருக்காரி ஆமா அழகா கேக்கா சரி இத்தனை முத்தும் கேக்கா கேட்டாள் ஆமா ஆ, அதனால சரி 21 முத்துகளை கேக்கா ஆமா சரி அப்பமாவது சரி அந்த ஆண்டவன் யோசிக்கலாம்ல யோசிக்கலாம் முத்து வரம் கேக்காளே கேட்கால நம்ம முத்த கொடுத்தோம்னா சரி என்ன நிலைமை ஆ, சரி நம்ம முத்த அடுத்தவங்களுக்கு கொடுக்கவான்னு நினைக்காங்க ஆமா ஏன்னா சரி அவரவர்கள் முத்த அவங்க தானே வைக்க முடியும் வைக்க ஆமா முடியும் ஆமா அப்படின்னு நினைக்காங்க கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கப்பா ஆ அதனால என்ன 21 முத்துகளை எடுத்து இணையனமா கேட்கா கேக்கால சரி நம்ம முத்த கொடுக்க போறோமே ஆமா நம்ம முத்த போட்டு நம்மள மாட்டிடுவாளே மாட்டிடுவாளே அப்படின்னு நினைச்சாரா நினைக்கல ஆண்டவனாகிய பகவான் பகவான் நல்ல வேலை சரி இவன் முத்து வரத்தை கேட்டுட்டா கேட்டுட்டா இனிமே இவளை கொடுத்து போக்கி விட்டுற வேண்டிதான் சரி அப்படின்னு ஆ, 21 முத்துகளை எடுத்தாரு எடுத்தாரு எம்மா ஏ வீப்பி தாளையுத்து காளி காளியம்மாள் பிடி முத்து வரத்தை சரி 21 முத்துகளையும் சரி எடுத்து காளி கிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு 8 வகையான பெட்டிக்குள்ள முத்து அள்ளி போட்டா அள்ளி போட்டாள் பெட்டிய தூக்குனா தூக்கினாள் பிள்ளைகளை கையில பிடிச்சா கையில பிடித்தாள் என் காளியம்மாள் கிளம்பிட்டான் கிளம்பிட்டாள் அப்ப அந்த 1000 கண்ணுடையாள் மாறி சொல்றா சரி எக்கா கொஞ்சம் நில்லு இல்லு ஆண்டவன் முத்துவரன் தந்துட்டாருன்னு இவரை நம்ப கூடாது நம்ப கூடாது இவரை நம்பணும் சரி இனிமே அதே கதிதான் அரோகராரா ஆமா ஆ, ஏட்டி இவர் பொக்கு முத்த கொடுத்தாலும் கொடுத்திருப்பாரு கொடுத்திருப்பாரு ஆமா பொக்கு பொக்கு ஆ, பொக்கு முத்த கொடுத்தாலும் கொடுத்திருப்பாரு இருக்கலாம் இந்த முத்தை நாம நல்ல முத்தான்னு சோதனை பண்ணி பார்க்கணும் சொல்ல முத்தான்னு பாத்துறணும் அப்படின்னு பார்த்துட்டு போயிருண்டி சரி அம்மா வடக்கு கோட்டை வாசல்ல பெட்டிகளை இறக்கிட்டா இறங்கிட்டாள் இறக்கி ஆ, ஆண்டவனை யோசிக்கா சரி எங்க மாறி மாறி என் காளி காளி நம்ம யார் மேல முத்த போடலாம் யார் மேல போடலாம் இந்த கைலாசத்துல யாருமே நமக்கு பகை கிடையாது பகை கிடையாது ஆனா ஒருத்தருக்கும் பகை இல்ல இல்லையே யான் தான் இப்படி பண்ணுதாங்கன்னு எனக்கே தெரியல தெரியலையே நான் நல்ல பிள்ளையாத்தானே இருக்கேன் ஆமா நான் என்ன செய்யட்டும் செய்யட்டும் எனக்கே தெரியலையே சரி இதையா அடுத்தவங்களை நம்ம பேசுவான போடு போடு நம்ம கொடுத்தவனவே வச்சு மாட்டிடுவோம் மாட்டிடுவோம் நமக்கு யார் வரம் கொடுத்தாங்களோ ஆமா அவங்கள மாட்டிடுவோம் சரி அப்படின்னு ஆ, அம்மா வடக்கு வாசல்ல இருந்து இருந்து ஆண்டவன் சிவன் மேல சிவன் மேல 21 முத்தையும் அம்மா போடுதாங்க போடுதாங்க போட்டா சரி முதல்ல காய்ச்சக்காரி காய்ச்சல்காரி காய்ச்ச அடிக்கி காய்ச்சல் அடிக்கி இரண்டாவது வாந்திக்காரி வாந்திகாரி வாந்தி எடுக்கு வாந்தி எடுக்கு மூணாவது பேதிக்காரி வேதிகாரி கீழே புடுங்குது ஆமா வாயாலையும் வயிற்றாலையும் எடுத்தா எத்தனை நேரம் தாங்க முடியும் தாங்க முடியும் வாந்தி பேதி கால்ரா சரி எல்லாம் ஈசனுக்கு போச்சு ஆமா கிளையும் போத்து கை காலெல்லாம் சோர்ந்துட்டுது சோர்ந்துடுது கொக்கலாந்துட்டு ஆ, உடனே பகவான் கிறங்கி விழுந்துட்டாரு விழுந்துட்டாரு பார்வதி அம்மா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க நம்ம புருஷன் விழுந்துட்டாரேன்னு சரி தலவாழை இலை அறுத்துட்டு வந்து வந்து தலவாழை இலைய விரிச்சு விரிச்சு விளக்கெண்ணை அதுல விட்டு ஆமா சிவனை தலவாழை இலையில தூக்கி போட்டாச்சு சரி ஏன்னா அம்மா கண்டாச்சுல்ல ஆமா காய்ச்சல் வாந்தி பேதி வந்தாச்சு வந்தாச்சு அம்மா 8 பேர் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க இதாண்டா சமயம்னு சரி 21 முத்தையும் எடுத்து எடுத்து ஆண்டவன் மேல போட்டாச்சு போட்டாச்சு ஆண்டவன் மேல போட்டா ஆ, முத்து பச்சை முத்துல சரி விடுமா விடாது
முத்து போட்ட முத்து அந்த ஆண்டவனுக்கு எப்படி முளைத்திருக்கு 8வது நாள் எப்படி முத்து முளைத்திருக்கு அது உச்சியில போட்ட முத்து உச்சி வேளை ஆயிருக்கு நெத்தியில போட்ட முத்து நெத்தி வேளை ஆயிருக்கு கண்ணில போட்ட முத்து அவருக்கு கண்ணு வலி ஆயிருக்கு வாயில போட்ட முத்து போட்ட முத்து அவருக்கு மாப்புண்ணா வெடிப்பிருக்கு போட்ட முத்து அவருக்கு கழுத்துல போட்ட முத்து கண்ட மாலையாக விழுந்துருக்கு மார்புல போட்ட முத்து அவருக்கு மாராணியா விழுந்துருக்கு அறையில போட்ட முத்து ஏ அம்மா அறையாப்பா விழுந்துருக்கு தொடையில போட்ட முத்து அங்க தொடவாளையா விழுந்துருக்கு பாதத்தில போட்ட முத்து போட்ட முத்து பாத சக்கரமா பாதத்தில போட்ட முத்து போட்ட முத்து பாத சக்கரமா விழுந்திருக்கு பாத சக்கரமா விழுந்திருக்கு அவருக்கு கத்தரி பழம் போலை கத்தரி பழம் போலே கண்ணீருக்கு சிலது முத்து கண்ணீருக்கு சிலது முத்து ஆதலங்கா போலை ஆமோ அவருக்கு அமிங்கிருக்கு சிலது முத்து சிலது முத்து தக்காளி பழம் போலை தக்காளி பழம் போலே தளதளுக்கு சிலது முத்து சிலது முத்து பகவானுக்கு வேதனை ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் தீராத வழி சரி உடம்பெல்லாம் அவருக்கு காந்தது காந்தது அம்மா எல்லாம் முத்து போட்டிருக்கா ஆமா காந்தத்தான செய்யும் காந்ததான் செய்யும் ஏ பார்வதி ஏ பார்வதி உடம்பெல்லாம் காந்துதடி காந்துதடி எனக்கு மாகாளி போட்ட முத்து போட்ட முத்து மனசு வேதனையும் தாங்க முடியலடி அடியே பார்வதியே ஏ பார்வதி என்ன அந்த வேப்பிள்ளையை எடுத்து வந்து ஆஹா வேப்பிலை கொண்டு வந்து வீசண்டி என்ற ஏகத்துல வேப்பிலை வீசு வீசு அவள் பார்வதி வீசினால் வீசினாள் அவருக்கு வேதனை கேட்குமா கேக்குமா அம்மா எல்லாம் முத்து போட்டிருக்கா ஆமா ஆனால் சரி கணவன் படக்கூடிய துன்பத்தை பார்த்து பார்த்து பார்வதியால் ஓடோடி வருகிறாள் ஓடோடி வருகிறாள் என்ன செய்கிறாள் தெரியுமா என்னம்மா அவ தலைமாட்டியிலே கும்பம் வைத்தாள் சாம்பூராணி தீபம் வைத்தாள் மாட்டில் கும்பம் வைத்த கற்பூர தீபம் வைத்தாள் வேப்பங்குல கையில் எடுத்து வேப்பிலைய கையில் எடுத்து ஈஸ்வராலே பார்வதி
கணவனுக்கு பிச்சை கேட்டு கண்ணனிடம் வருகிறாள். அண்ணனான பகவானே அருமல் தங்கை வருகிறாள். பால் கடையில நோக்கி பால் கடையில நோக்கி அந்த பார்வதி பார்வதியால் பால்கடலை நோக்கி வருகிறாள். நாமல் அண்ணனிடத்திலே போக வேண்டும். நாமல் அண்ணனிடத்திலே போய் நாமல் மடிப்பீச்ச கேட்க வேண்டும் என்று அந்த திருப்பார் கடலை நோக்கி திருமாலை தேடி அண்ணனாகப்பட்ட பகவானை தேடி அந்த பார்வதியால அழுது கொண்டே வருகிறாள். நாராயண கண்ணனோ அலை கடலிலே அமர்ந்திருக்கிறார். அண்ணங்கிட்ட பார்வதியால் சொல்லுகிறாள், ஏ அண்ணா என்ன சொல்லி அழைக்கிறாள் பார்வதியால்? கணவனுடைய உயிரை காப்பாற்ற நமக்கு வழி இல்லையே, மன்னனுடைய உயிரை காப்பாற்ற வழி இல்லையே என்று அண்ணனிடத்திலே அந்த பார்வதியால் முறையிடுகிறாள். என்ன சொல்லி முறையிடுகிறாள்? ஏ அண்ணா என்றும் வாசகா பட்ட நல்ல பொட்டு வைத்து வடிவழகாயிருப்பவரே வடிவழகாயிருப்பவரே வைகுண்ட வாசங்கையோ நாராயணா நான் வந்து உன்னை அழைக்கிறேன் எங்கள் அண்ணா. ஏ கண்ணா வந்து உன்னை அழைக்கிறேன். பால்கடலில் பள்ளி கொண்ட பச்சைவாளே எங்கேளையா, பால்கடலில் பள்ளி கொண்ட பச்சைவாளே எங்கேளையா, என் திருப்பார்கடல் பள்ளி கொண்ட வைகுண்டா வைகுண்டா திருமாலே ஓடி வாரவை திருமாலே ஓடி வாரவை என் வைகுண்ட பெருமாளே எங்கள் ஐயா நாராயணா அண்ணா அண்ணானு பார்வதி சத்தம் போட்டார்கள். பார்வதி சத்தம் போட்ட உடனே திருப்பார்கடல் பள்ளி கொண்ட நாராயணன் ஓட்ட ஓட்டவா ஓடி வாரார். தங்கையுடைய சத்தம் அல்லவா கேட்கிறது. நம்ம அருமுத்தங்க பார்வதி சத்தம் இல்லா கேக்கு. என்னம்மான்னாரு பார்வதி விஷயத்த சொன்னா அங்க இருந்த அண்ணன் அழைத்துண்டு வந்தா உடனே 8 காளியும் வடக்கு வாசல்ல இருக்கா. உடனே கண்ணன் சொல்லாரு பார்வதி சாட்சிக்காரன் காலில் விழுத பாக்கிலும் சண்டைக்காரன் காலில் விழுந்தது நல்லது. நீ அழுது புலம்புவதை விட நேர காளி கிட்ட போய் நீ மடிப்பிச்ச கேட்டு அப்படின்னா பார்வதி விறுவிறுன்னு வந்தா காளி காலில் விழுந்தா கதறி அழுகிறாள் என் தாயி பார்வதி. ஏ காளி நான் உனக்கும் பெரியவள், என் உலகத்தை படைத்த ஈஸ்வரி நான். என் கணவன் உயிரை காப்பாற்ற என் காளியம்மா எனக்கு நீ வரங்குடு. என் மன்னன் உயிரை காப்பாற்ற மாகாளி எனக்கு வரங்குடு. என் புருஷனை காப்பாற்ற
என் தாயே எனக்கு விடை கொடு விடை கொடு அப்படின்னு அம்மா கேக்கா. சரி. அப்ப காளி சொல்லுதா, ஏட்டி பார்வதி, பார்வதி என்னை பார்த்து எப்பேற்பட்ட வார்த்தைலாம் நீ பேசுன சக்காலத்தின்னு கேட்டிய, அப்படிலாம் நீ கேட்டவள் தானே. இன்னைக்கு வந்து என் புருஷனுக்கு முந்தி பிச்சை கொடுன்னு கேட்கிய, எப்படி நான் முந்தி பிச்சை கொடுக்க முடியும்? அக்கா என்ன மன்னிச்சு விடு. அறிஞ்சு செஞ்சிருந்தாலும் அறியாம செஞ்சிருந்தாலும் தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாம செஞ்சிருந்தாலும் என் புருஷன் உயிரை காப்பாத்து. நாட்டு மக்களுக்கு படி இழக்கணும், உலக மக்களுக்கு படி இழக்கணும். என்னுடைய கணவனோ எப்படியோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு என்று என் தாயான பார்வதி அம்மாள் காளியிடத்துல என்ன கேட்கிறாள்? ஏ அம்மா, ஆகி மகமாயி எம்மாயிரம் கண்ணுடையார் ஆகி உமையா ஆத்தாரே மாறி முத்தே ஆகி மகம் உடுக்கை பிறந்ததம்மா உத்ராஜதி மயிலே உடுக்கை பிறந்ததம்மா உத்ராஜதி மயிலே அந்த உடுக்கடி ஓசையிலே ஓடி வர வெந்தீரந்தாய் பம்பை பிறந்தனம்மா பளிங்கு மண்டபத்தில் பம்பை பிறந்தனம்மா பளிங்கு மண்டபத்தில் அந்த பம்பையடி ஓசையிலே பத்திரகாளி ஆடி வாரா பிரம்பு பிறந்தனம்மா பிஞ்சாண்டி சம்மதியில் பிரம்பு கையில் எடுத்து பெருமாள் தங்க ஆடி வாரா கப்பேர பிறந்தனம்மா கண்ணனல் உறுதிமை கப்பரைய கையில் எடுத்து காளியாத்தாடி வாரா சிலம்பு பிறந்தனம்மா சிவலிங்கம் வாரையில சிலம்பொழி ஓசையிலே தேவியவள் ஆடி வாரா காளி சடையும் பிறந்தனம்மா சதுரகிரி மேடையிலையா சட வந்து பிறந்தனம்மா சதுரகிரி மேடையிலையா அழகி பிறந்தனம்மா அயோத்தி வந்தேன என்று பார்வதி மிந்தி பிச்சை கேட்டார்கள். காளி பார்த்தா ஒரு கொத்து வேப்பலை எடுத்தாள், கையில ஒடிச்சா ஒரு கொத்த திருநார் அள்ளுனாள். ஆண்டவன் சிவன் மேல போட்டாள் குலவ சத்தத்தோடு 3 குலவையோடு. அம்மாள் சிவன் மேல போட்ட முத்த
அழகாய் இறக்குனா, இறக்கிட்டாள். முத்தை இறக்குனா. சரி, ஆண்டவனுக்கு 3 தண்ணி விட்டா. தண்ணீர் விட்டாள். அவன் மெல்ல மெல்ல தண்ணிய விட்டா. ஆமா, ஆண்டவனுக்கு தண்ணீரை விட்டு சரி, ஆண்டவனுக்கு நிவர்த்தி செய்து விட்டு செய்துவிட்டு திரும்ப முத்துகளை அள்ளுனா. ஆமா, ஐயா நான் போயிட்டு வாரேன், போயிட்டு வாரேன். நான் பூலோகம் போயிட்டு வாரேன் என்று சரி, ஆண்டவங்கிட்ட முத்துகளை திரும்ப வாங்கிக்கிட்டு வாங்கிட்டு உடனே அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா? 8 காளியர்களும் 8 ஆடியர்களும் ஒரு 8 மஞ்சளை எடுத்தா. சரி, அத ஒரு மஞ்ச கயித்துல 8 மஞ்சளையும் கட்டுனா. 8 மஞ்சளையும் கட்டினாள். 8 மஞ்சளையும் கட்டுனா. கட்டினாள். ஆண்டவன் முன்னாடி வச்சு, ஏ சிவனே, ஏ சிவனே, இந்த காளியர்கள் பிறப்புல பிறப்புல நீதான் எனக்கு புருஷன். சரி, உன்னை தவிர உன்னை தவிர நான் யாரையும் என்னுடைய மனசுல நான் நினைக்க மாட்டேன் ஆமா, அப்படின்னு சரி, தனக்கு தானே 8 பேரும் தாலிய கட்டிக்கிட்டா. தானே கட்டிக்கிட்டா. கட்டினா ஆமா, வந்துகிட்டு இருக்கா. சரி, இடவெள்ள வந்துகிட்டு இருக்கா. ஏட்டி ஆ, இனிமேல் நம்ம பூலோகத்தை பார்த்து போயிருவோம் போயிடணும் அப்படின்னு அம்மா இடையில வந்துகிட்டு இருக்கா. சரி, கிருஷ்ணன் பார்த்தாரு. பார்த்தாரு. ஆகா, பச்சை முத்தை கொண்டு போறாளே, கொண்டு போறாளே, இந்த பச்சை முத்தை கொண்டு போய் பூலோகத்தை அழிச்சு விடுவாளே அடிச்சு விடுவாளே என்று ஆ, ஆண்டவன் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? அம்மாவுடைய முத்தை வறுக்க திட்டம் போட்டாரு. சரி, பச்சை முத்தை, ஆ, பச்சை முத்தை பச்சை முத்தை நாம வறுக்கணும், வறுக்கணும். அப்பந்தான் அந்த வேகம் குறையும் குறையும். என்று சரி, ஒரு கிளவி மாதிரி வடிவத்தெடுத்து வடிவத்தை எடுத்து ஒரு வறுவோட்டை வைத்து, வைத்து ஆனா ஒரு குடிசலை உண்டு பண்ணி உண்டு பண்ணி அந்த குடிசலுக்குள்ள இருந்து இருந்து ஒரு சோளப்பொரி எடுத்து எடுத்து வறுவோட்டுல வறுத்துக்கிட்டு இருக்காரு. வறுத்துக்கிட்டு இருக்காரு. இவ 8 பேரும் வந்துகிட்டு இருக்கா. ஆமா, மழையோ கொளுத்துது. மழையோ கொளுத்துது. உடனே மழை அடிச்ச உடனே சரி, இவ படார் அந்த குடிசலுக்குள்ள வாரா. வாராள். அங்க உள்ள வந்து பார்த்தா கிளவி உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்துகிட்டு இருக்கா. உடனே என் பாட்டி, என் பாட்டி நாங்க ஆண்டவங்கிட்ட போய் வரம் வாங்கிட்டு வந்தோம், வர வாங்கிட்டு வந்தோம். நாங்க பரமசிவர் மேல முத்த போட்டோம், முத்த போட்டோம். நாங்க திரும்ப முத்துகளை கொண்டு வாரோம். கொண்டு வாரோம். வார வழியில மழை பெஞ்சு முத்தெல்லாம் நனைஞ்சிட்ட பாட்டி நனைஞ்சு போச்சு பாட்டி அப்படின்னா சரி, உடனே ஏமாத்தி ஆ, 8 பேருடைய முத்தையும் வாங்கி முட்டையை வாங்கி ஓட்டுல தட்டி தட்டி ஆண்டவன் வறுத்துட்டாரு. வறுத்துட்டாரு. ஒரே ஒரு முத்து மட்டும் சரி, இந்த 1000 கட்டுடையாளி இருக்கங்குடி மாறி கையில மாட்டிச்சு. கையில மாட்டிச்சு. முத்துகளை எடுத்தா ஆமா, அந்த வருபடாத முத்தையும் கையில எடுத்துக்கொண்டு கையில எடுத்துக்கொண்டு பார்த்தா வாங்கடி போவோன்னு சரி, குடிசலை விட்டு வெளியில வாரா. வெளியில வாராள். மழையும் போயிட்டுது. போயிட்டு பாட்டிய பாக்கா. சரி, பாட்டியும் காங்கல, தாத்தாவும் காங்கல, குடிசலையும் காங்கல. ஓடி பறந்து ஏட்டி என்னடி ஆச்சு, ஆ, இந்த சோதனை செய்யலாமா? செய்யலாமா? சரி வா, ஆ, இந்த வருத்த முத்து பலிக்குமா என்று சரி, அட்டகாரி 8 பேர்களும் நேர வருத்த முத்தை கொண்டுகிட்டு கொண்டுகிட்டு அவ எங்க வருகிறார் தெரியுமா? எங்கம்மா அந்த காஞ்சிபுரம் பட்ட நந்திலையா பட்டேனுக்கு பட்டேனுக்கு அந்த காரியம்மாள் வராதையா அந்த காஞ்சிபுரம் பட்டணத்திலே வந்து வந்து என் தாயாகப்பட்ட காளியம்மாள் காளியம்மாள் அழகாக சரி, அருமையாக அருமையாக அந்த வீரமா காளி வீரமாக ஆளு காஞ்சிபுரத்திலே வந்து வந்து அம்மா என்ன பண்ணா? சரி, அந்த வருத்த முத்தை எடுத்து எடுத்து அந்த காஞ்சிபுரம் ஊருக்குள்ள ஏகி விட்டா. ஏவி விட்டாள். காஞ்சிபுரம் ஊருக்குள்ள அம்மா முத்த போட்டா பாத்தியா? ஆமா, அது வருத்த முத்து மாதிரியா இருக்கு. இருக்கு. அந்த அருமையான காஞ்சிபுரம் பட்டணத்துல பட்டணத்துல அம்மா போட்ட முத்து ஓட்ட அங்க எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா இருக்கு? என் தாய் போட்ட முத்தானது முத்தானது எப்படி முளைத்திருக்கு. இப்படி அண்ணே. அந்த ஒரு வீட்டிலே அழுக சத்தம், ஐயா அழுக சத்தம், அழுக
சத்தம் அங்க ஒரு வீட்டிலே குலவை சத்தம் குலவை சத்தம் ஓடு. அந்த காஞ்சிபுரம் பட்டணத்தில் காளியம்மாள் போட்ட முத்து அந்த எட்டோட எட்டு நாளா எடுத்த கட்டங்கீழ வைக்கலையே ஊரெல்லாம் ஆடி போய் ஆடி போய் ஆடி போய் முத்தானது முளைச்சிருக்கு முளைச்சிருக்கு அந்த காஞ்சிபுரம் பட்டணத்துல ஒரு வீட்டில அழுக சத்தம் அழுகை சத்தம் ஒரு வீட்டில குலவை சத்தம் குலவை சத்தம் கோடாங்கி அடி ஆமா கோடாங்கி அடி போடாங்கி அடி ஐயா ஐயா ஒரு வீட்டில அழுக சத்தம் ஒரு வீட்டிலே குலவை சத்தம் குலவை சத்தம் தனியா தூக்கணும் கோடாங்கி அடின்னு தனியா தூக்கணும் உலவ சத்தம் வந்து இறங்குது ஆ அழுவ சத்தம் ஆறுக்கு மூணு வெட்டுது ஆ ஆ புலி அழுக சத்தம் அங்க என்ன ஆ, கோடாங்கிய கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு கோடாங்கிய கொண்டு வந்து ஆமா அழகா ஆ, ஊர் மத்தியத்துல வைத்து சரி குறி கேட்காங்க புரி கேட்காங்க ஐயா 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 கோடாங்கி ஐயா கோடாங்கி எங்க ஊருக்குள்ள ஆமா வாந்தி பேதி கால்ரா 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 ஏ கால்ரா ஏ கால்ரா அடே கால்ரா ஏ கால்ரா கடிதான் நோயில் ஐயா என் தலைவிரியா ஐயா ஏ கால்ரா 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 எதுக்கு எடுக்கு இத கோடாங்கி நல்லா அடிச்சு குடிமம் ஜங்குதி கிடைக்குமா ஆமா நல்லா சொல்லுங்க ஐயா ஆமா அப்படின்னா ஆ அவன் பார்த்தான் கோடாங்கி இவ்வளவாடா ஆமா ரெண்டு கையில பிடிக்க முடியலடா ஒவ்வொன்றும் ஆமா ஐயா ஏ கோடாங்கி என்ன நல்லா பார்த்து சொல்லப்பா சொல்லப்பா எம்மா என்ன உடனே பார்த்தார்கள் ஆமா அவங்க கேட்டா ஐயா தெச்சனை எல்லாம் வச்சிட்டீங்களா எத்தனை 101 வச்சாங்க அவன் தெச்சனை வச்சாதான் சாமி வரும் ஆமா சூடா அதுக்கு தேங்காய் பழம் தெச்சனை அவளு கடலெல்லாம் வைத்து வைத்து பார்த்தார்கள் ஆமா கோடாங்கி மத்தி